கிண்டி ரயில் நிலையம் இது பக்கத்தில் சுரங்க பாதை இருக்கும். இந்த இடத்துல போகிற வழி தான் நம்ம சாங்கு சித்தர் ஜீவசமாதி போகிற வழி. அது இங்கே வந்து கிண்டி மெட்ரோ ரயில் நிலையம். இதுக்கு கீழே வந்து அருள்மிகு பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் தவம் செய்து அன்னைக்கு இருந்த ரயில்வே எம்ப்ளாய்களை கட்டின கோயில் இருக்குது. இன்றைக்கி பௌர்ணமி பூஜைங்க 29/6 சிறப்பாக நடக்கும். கீழவே சாமியோட சமாதி வந்து திருவொற்றியூரில் இருக்குது. அவர் கட்டி கொடுத்த கோயில். இந்த இடம் இந்த சைதாப்பேட்டிலேருந்து வரக்கூடிய அந்த பாலம், இந்த பாலத்துக்கு கீழே இருக்கிற இடம் இது. ஹிந்தி மெட்ரோ ரயில் நிலையம். பாபு 900-325-6845 900-325-6845. சுவாமியோட ஜீவசமாதி சென்னை திருவொற்றியூர் தேரடி ஈசானிமூர்த்தி கோயில் தெருவில் இருக்குது. சென்னை திருவொற்றியூர் தேரடி ஈசானிமூர்த்தி கோயில் தெருவில் சுவாமியோட ஜீவசமாதி இருக்குது. ஆடி பூரம் வந்து சாமி குரு பூஜை. ஹிந்தி ரயில் போகிற வழி. சுரங்கப்பாதையிலேருந்து வெளியே வந்து இடது பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கும். ஹெச்பி பெட்ரோல் பங்கு. அது பக்கத்தில் சாய்பாபா கோயில் கேளுங்க. சாய்பாபா கோயில். இந்த சந்துக்குள்ளே சாய்பாபா கோயில் இருக்கும். கோயிலுக்கு சுற்றி உள்பிரகாரத்தில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே தான் சத்யானந்த சுவாமி என்கிற கொழுப்பி சித்தர் ஜீவசமாதி இருக்குது. சாய்பாபா கோயில். சாய்பாபா கோயில் புட்டபர்த்தி சாய்பாபாவில் உருவாக்கப்பட்ட முதல் கோயில். 11 ஆச்சு. இத்திருக்கோயிலின் 9 சிறப்பு வேத்தக அம்சங்கள். தம் முந்தைய அவதாரமான ஷிரடி பாபாவுக்கு உலகிலே முதலாக சத்ய சாய்பாபா நிர்மாணித்த திருக்கோயில். சென்னை வாழ் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக 1949 பிப்ரவரி 3ஆம் தேதி பாபாவின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு உயிர் கூட்டப்பட்டது. லோகநாதராகிய சாய் தானே வழியே சென்று புனிதித்த பக்தரால் லோகநாத மொழியார் உருவாக்கப்பட்டது. ஷிரடி பாபா தமிழகத்தில் அறிமுகம் இல்லாத நிலையில் அவரது திருவுருவ புகைப்படம் அளித்து ஒரு முன்பின் தெரியாத சிற்பியை அனுப்பி சிலை வடிவத்தை உருவாக்கி பாபா அமைத்த ஆலயம். கருங்கல்லில் அமைக்கப்பட்ட ஆலயம். உலகின் முதல் கருங்கல் சிற்பமாக ஷிரடி சாய்பாபா விக்கிரகத்தை அமைத்தது. ஷிரடியில் கூட 5 வருடங்கள் கழித்து தான் பாபா பதிவு விக்கிரகம் அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இங்குள்ள சர்வதர்ம ஸ்தூபியை பாபா புட்டபர்த்தி பாபா 1973 அமைத்தார். இதன் பிறகுதான் புட்டபர்த்தியில் 1975 சர்வதர்ம ஸ்தூபி அமைத்தார். இக்கோயில் எனது ஆன்மீக மையம் என பாபா அறிவித்தார். அதன்படி இங்கு விநாயகர் சந்நிதி, நாகப்புற்று நவக்கிரக சந்நிதியுடன் ஷிரடி பாபா குடிக்கொண்டு அருள்கிறார். ஷிரடி சாய்பாபாவின் காலடி தடம் இங்கு இருக்கிறது. ஒரு 10 வருட இடைவெளியிலையும் இந்த சாமிகள் வந்து அருள் செஞ்சிருக்கார். கோயிலை சுற்றி வரும்போது இங்கே தான் பகவான் கொழுப்பி சுவாமிகள் சன்னதி இருக்குது. பகவான் ஸ்ரீ கொழுப்பி சுவாமிகள் சன்னதி.
சத்யானந்த சித்தர் கவசம் அருமை அருமை. மகான் ஸ்ரீ கோல்பி சுவாமிகள் ஜீவசமாதி. பௌர்ணமி பூஜை குரு பூஜையை பண்ணணுமே பழசு. எப்போ வந்தீங்க? காஞ்சிபுரம் மெப்ஸ் இருக்குது, சேர்ந்து மெப்ஸ் இருக்குல்ல, தாம்பரம் மெப்ஸ்லேருந்து காஞ்சிபுரம் போகிறோம்ல, முத்தியால்பேட்டைக்கு முன்னாடி ஐயம்பேட்டை, அங்கே தான் அஷ்டலிங்க சாமி. அது உள்ள பக்கத்து தெருவிலே நாணமணி சாமிகள். முத்தியால்பேட்டையில் பொட்டி சாமி ஜீவசமாதி. அவருக்கு எதிர்க்கவே அவருடைய சீர ஜெயராம் சாமி சமாதி. பக்கத்து இடம் தான், எல்லாமே ஒரே இடம். முத்தியால்பேட்டை ஐயம்பேட்டை எல்லாம் ஒன்று தான், பக்கத்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுமாதிரி பாமன் சாமி தவம் செஞ்ச இடம் முத்தியால்பேட்டையில் குமரக்கோட்டன் முருகன் கோயில் இருக்குது. கேட்டால் சொல்லிடுவாங்க. எல்லாம் பக்கத்து, ஆமாம், எல்லாம் பக்கத்தில் தான். ஈஸி. மாயா சக்திகள் வேறு வேறு சமாயங்கள் தொடங்கின ஆத்தம் அயலவ கூடி நாதிக பேசி விரதமே பரயவாதிகள் சத்தம் மரங்கள் அமைவரே ஆக அரசி மலைதன சேர்ந்து இல்லையா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். வாப்பா வாப்பா. எல்லாம் வரீங்களா? அப்படியே வந்துட்டீங்களா? இப்போதான் வரேன் சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இருப்பார் வருடம். வாங்க வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆணி மூல நட்சத்திரப்படி பௌர்ணமி தேதி எனக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா திங்கக்கிழமை. வாங்க வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். Oh,
ஐயா வணக்கம். வணக்கம். முறையோ தரிய முதல்வா போற்றி 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 அடியோடு நடுநீர் ஆனாய் போற்றி நகவடு ஸ்வர்க்கம் நாளிக்கு புகாம உணவு தவம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ. நம்ம எங்கே எப்போ உணவு சாப்பிட்டாலும் தண்ணீர் குடித்தாலும் தேநீர் போன்று இருந்தாலும் கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், ஒவ்வொரு அணுவிலும் இருப்பார். நீ உட்காருங்க. வேண்டாம், நீ உட்காந்து சாப்பிடு. நீ சாப்பிடு. ஒவ்வொரு அணுவிலும் இருப்பார், ஒவ்வொரு அரிசியிலும் நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்ணும் சோறு பருகு நீர் தின்ன வெட்டில எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று உணவை பார்க்கும்போது நமக்கு அதுக்குள்ளே கடவுளை தரிசனம் பண்ணி நம்ம வணங்கணும். எல்லோரும் முதல் கவலை மட்டும் சாமி பேரை சொல்லி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது கவலை மூணாவது கவலத்துக்கு டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, அரசு அடிக்குதுன்னு ஆயிடும். அப்படி இல்லாமல் நம்ம நம்ம கையால் நம்ம பசியில் 20லேருந்து 30 முறை 40 முறை சாப்பிட்ற ஒரு கணக்கு இருக்குது. ஒவ்வொரு கவலும் சாப்பிட்டு முடிச்சும் கடைசி வரைக்கும் நம்ம இஷ்ட தெய்வம் சாமி பேரை சொல்லி சாப்பிடுன்றது உணவு தவம். ஃபுட் பெனான்ஸ். ஆ உ இ ஓ ஏ இம். 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 இனியெல்லாம் நன்மையெல்லாம். ஆ உ இ ஓ ஏ இம். மேலும் எங்கள் திருப்பணி சிறப்பானது. வாழ்த்துக்கள். நன்றி. வாங்கம்மா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? பேப்பர் ரோல் போட்டுரு. வாங்க. வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. வணக்கம். வேலைக்கிழமை வடபழனி பரஞ்சோதி பாபா குரு பூஜை, ஸ்ரீபெரும்புத்தூர், பால்நல்லூர். அப்புறம் சொல்லுங்க. வேலைக்கிழமை வந்துடுவீங்கல்ல? பரஞ்சோதி பாபா குரு பரஞ்சோதி பாபா பார்க்குறேன். 6ஆம் தேதி வருது. வேலைக்கிழமை 2ஆம் தேதி வேலைக்கிழமை தான் கரூரில் இருக்குது ஃபங்க்ஷன் ஒன்று, சம்மந்தி வீட்டில் ஃபங்க்ஷனு. அது போய் ஆகும். கரூரில் எந்த இடம்? கரூர்லேருந்து கரூர் சம்மந்தி வீடு. அவங்க இப்போ ஃபங்க்ஷன் வழங்க பண்ணது பவானி, ஈரோடு பவானி. ஈரோடு பவானி. கரூரில் வந்து நிறைய சித்தர் சமாதி இருக்குது. கரூர் பாட்டி சித்தர்ன்றது ரொம்ப ஃபேமஸ். பாட்டி சித்தர், நெரூரார் போகிறதுக்கு முன்னாடி லைட் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே ஒத்தவேட்டி சாமி போயிருக்கீங்களா? ஆத்தங்கர ஓரத்தில் முன்னாடி. கரூர் ஃபயர் ஸ்டேஷன் ஆண்ட வந்து திருச்செந்தூர் சத்திர சம்பாரமூர்த்திக்கு கோயில் இங்கே இருக்குது. அப்படியே கரூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட. பழைய ஸ்டேஷன் கிட்டயா? பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஃபயர் ஸ்டேஷன் உள்ள போகலாம். அப்புறம் இந்த பக்கம் கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்ரன் ஒரு இடம் இருக்குது. அங்கே பாலசுப்ரமணிய சாமி பார்க்குறேன். போய் சொல்லிட்டு போக வேண்டியதுதான். பார்த்தாரு, இன்னும் பார்க்கல. போய் பார்த்து சரி வந்தார். வா ராம. நம்பர் கொடுத்தீங்களா? நம்பர் 97. அப்படியா? கவனிக்கல. சரி. கிண்டி இரும்பு கடை தெரு என்கிற MKN ஸ்ட்ரீட் அருணா லாட்ஜ் பக்கத்தில் தான் எதிர்பக்கம் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ரொம்ப 500 ஆண்டுகள் முற்பட்ட ஆஞ்சநேயர் கோயில். அற்புத பொன்னேவடிக்கே அன்பு வைத்தேனையாவே
MKN ரோட் சாங்கு சித்தர் கோயில் தெரு, கிண்டி, சென்னை 32. இரவாமை நல்குமென்றே ஞானமணி மந்திரத்தில் அருணா லாட்ஜ் பின்புறம், ஆலந்தூர், சென்னை. கற்றதென்றும் ஆகாத கண்டி என்று கண்டு கொன்றும் அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேனையாவே. அதுக்கே நான் இன்றைக்கி தான் குரு பூஜை வரணும், ஆனால் இன்றைக்கி வெறும் பௌர்ணமி பூஜை தான் பண்ணுறாங்க. சரி, போய் பார்த்துட்டு போங்க. சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689894 9382268984. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்த விரும்பினா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அளவு வெத்திலை எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியம சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும், வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும், வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும், முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894 9382268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது.